இந்த கேஸால நீங்க மனதளவில் உடல் அளவில் சஃபர் ஆயிடாதீங்க, மென்டல் ஆயிடாதீங்க, குழம்பிடாதீங்க, சமாதானத்தை இழந்துடாதீங்க. எந்த கேஸா இருந்தாலும் எல்லாத்துக்கும் ஒரு முடிவு ஒண்ணு இருக்குது. எதுவுமே நம்புறீங்க? அது என்ன கேஸா இருக்கட்டுங்க, உலகமே உங்களை ஏமாத்துறதுக்கு நினைக்கிட்டோங்க. இருப்பாங்க அந்த மாதிரி ஆட்களை உலகத்தில் இருக்கதான் செய்வாங்க. உங்களை ஏமாத்தணும்னு இருப்பாங்க, உங்களை அழிக்கணும்னு இருப்பாங்க, உங்களுக்கு அநீதி நடக்கணும்னு இருப்பாங்க. கவலைப்படாதீங்க, அதெல்லாம் யூஸ்லெஸ். அதெல்லாம் ஒன்றும் உதவாத பொருள் அதெல்லாம். ஆனா காட் உங்களோடு இருக்கிறார், கடவுள் உங்களோடு இருக்கிறார், உங்கள் பட்சத்தில் இருக்கிறார், உங்களுக்குள்ள இருக்கிறார். நீங்கள் அழைக்கப்பட்டவங்க. உங்களுக்கு எப்படி அநீதி வந்துடும்? கண்டிப்பா நீதி உங்களுக்கு கிடைக்கும். எதுவுமே நம்புறீங்க? அப்ப இங்க சொல்றாங்க, இந்த கிறிஸ்தவர்கள் ஏன் இப்படி இருக்கிறீங்க? உங்களுக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்போது நீங்க ஏன் உடனே கோர்ட்டை நாடுறீங்க? ஏன் கேஸை நாடுறீங்க? ஏன் ஸ்டேஷன் போறீங்க? ஒரு ப்ராப்ளம்